வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்கா ஈரானை தாக்க தொடங்கிவிட்டது. மிகப்பெரிய போருக்கான முதல் தாக்குதல் தொடங்கிவிட்டது. அமெரிக்க விமானப்படை விமானங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஈரானின் 3 அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டன. இதன் மூலம் அபாயகரமான மத்திய கிழக்கு போருக்குள் அமெரிக்கா நேரடியாக பிரவேசித்து விட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தகவல் வெளியிட்ட போது ஈரானில் உள்ள 3 அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களில் தமது விமானப்படை விமானங்களின் இலக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன என்று அறிவித்துள்ளார். அவை முழுமையாக அழிக்கப்பட்டன என்பது அவரது கூற்று. அது எந்த அளவுக்கு உண்மை என்று பார்க்கப்பட வேண்டும். அதற்கு சில ஆதாரங்கள் கிடைக்க வேண்டும். ஆனால் ஈரானில் 3 அணுசக்தி தளங்கள் தாக்கப்பட்டது நிஜம். அவர் குறிப்பிட்ட தாக்குதல் இலக்குகள் ஈரானின் ஃபோர்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் அணு ஆயுத ஆலைகள். அவற்றில் நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் அணு ஆயுத ஆலைகள் ஏற்கனவே இஸ்ரேலால் தாக்கப்பட்டவை. இஸ்ரேலிய தாக்குதல்களால் அவை சேதமடைந்தன என்ற தகவல் கிடைத்தது. எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை. அதே நேரத்தில் அந்த சேத மதிப்பீட்டை முழுமையாக தெரிந்து கொண்ட பின்னரே அவற்றின் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று ஊகிக்கலாம். அதாவது இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஏற்பட்ட சேத அளவை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அமெரிக்கா ஆழமான தாக்குதல்களை அங்கு செய்திருக்கலாம். ஒரு விஷயம் இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். அது இங்கு தாக்கப்பட்ட இலக்குகள் அனைத்தும் தரையடி இலக்குகள். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களின் அழிப்பு திறன் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதிலேயே தாக்குதல் வெற்றி தங்கி உள்ளது. அமெரிக்கா இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஈரானில் உள்ள 3 முக்கிய அணுசக்தி தளங்களை தாக்கிய சம்பவம் அமெரிக்காவை நேரடியாக இஸ்ரேலின் போரில் ஈடுபடுத்தி மத்திய கிழக்கு முழுவதும் மிகவும் ஆபத்தான மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்று அச்சத்தை தூண்டியுள்ளது. ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை அழிப்பதே இதன் நோக்கம் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார். அணுசக்தி நிலையங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டதாக வெள்ளை மாளிகையின் தொலைக்காட்சி உரையில் அவர் அமெரிக்க தாக்குதல்கள் வெற்றி பெற்றதாக கூறினார். ஆனால் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூற்று அவை முழுமையாக அழிக்கப்பட்டிருக்க முடியாது என்பதாகவே உள்ளது. அமெரிக்கா தாக்கிய 3 ஈரானிய அணு ஆலைகளும் முழுமையாக அழிக்கப்பட வேண்டுமானால் மேலதிக தாக்குதல்களும் நடத்தப்பட வேண்டும். எமது ஊகம் அவை பகுதியாக அழிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது தற்காலிகமாக இயங்காத நிலைக்கு போயிருக்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கின் மிரட்டல் சக்தியான ஈரான் இப்போது சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். ஈரானியர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் எமது எதிர்கால தாக்குதல்கள் மிகப்பெரியதாகவும் மிகவும் எளிதாகவும் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். அதிலிருந்து மேலதிக தாக்குதல்கள் நடக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதன் மூலம் அமெரிக்கா இன்று ஞாயிற்றுக்கிழமை ஈரானுக்கு எதிரான ஆபத்தான போரை தொடங்கியுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது என்று ஈரானின் அதிகாரப்பூர்வ டஸ்னிம் செய்தி நிறுவனம் பகிர்ந்து கொண்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு ராஜதந்திர செயல்முறையின் மத்தியில் ராஜதந்திரத்தை காட்டிக் கொடுத்தது அமெரிக்கா தான் என்பதை உலகம் மறந்துவிடக் கூடாது என்று வெளியுறவு அமைச்சு அறிக்கை கூறியது. இஸ்ரேலை இனப்படுகொலை மற்றும் சட்ட விரோதமானது என்று வர்ணித்த அந்த அறிக்கை அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஒரு ஆபத்தான போரை தொடங்கியதாக குற்றம் சாட்டியது. இந்த தாக்குதல்கள் ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் அமெரிக்க அரசாங்கம் இந்த கொடூரமான குற்றத்தின் கடுமையான விளைவுகள் மற்றும் மோசமான விளைவுகளுக்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் அது கூறியது. மேலும் அந்த அறிக்கையில் அமெரிக்க இராணுவ ஆக்கிரமிப்பையும் இந்த முரட்டு அமெரிக்க ஆட்சியால் செய்யப்பட்ட குற்றங்களையும் முழுமையாகவும் உறுதியாகவும் எதிர்ப்பது எமது கடமை. ஈரானின் தேசிய பாதுகாப்பு மற்றும் நலன்களை தேவையான அனைத்து வழிகளிலும் பாதுகாப்பது ஈரானின் சட்டப்பூர்வமான உரிமை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநாவையும் அதன் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி நிறுவனம் உட்பட அதன் பல்வேறு அமைப்புகளையும் இந்த அப்பட்டமான மற்றும் குற்றவியல் சட்டவிரோத செயலை அவசரமாக நிவர்த்தி செய்ய அந்த அறிக்கை வலியுறுத்தியது. அமெரிக்காவால் தாக்கப்பட்ட இடங்களில் ஈரானின் 2 முக்கிய யுரேனியம் செறிவூட்டல் மையங்களும் அடங்குகின்றன. போர்டோவில் உள்ள பெரிதும் பலப்படுத்தப்பட்ட மலைக்கு கீழ் உள்ள அணு ஆலையின் முக்கிய யுரேனியம் செறிவூட்டல் மையம் ஒற்றை தாக்குதலில் அழிக்கப்பட முடியாதது என்பதை அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்களை ஒப்புக்கொள்கிறார்கள். பல நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் சிறிய ஆயுதங்களான 2000 பவுண்ட்ஸ் குண்டுகளை பயன்படுத்தி தாக்கிய நட்டான்ஸில் உள்ள ஒரு பெரிய செறிவூட்டல் ஆலை இஸ்ரேலிய தாக்குதல்களில் எத்தனை அடி ஆழம் வரை சேதமாக்கப்பட்டது என்ற தகவலும் இங்கு முக்கியம். அமெரிக்க தாக்குதல் அந்த சேதத்தை மேலும் ஆழமாக அதிகரித்திருக்க வேண்டும். இதுவரை கிடைத்துள்ள தகவல்கள் ஓரளவு தெளிவுத்தன்மையற்றவை. ஈரானிய அதிகாரிகள் தாக்குதல்களை ஒப்புக்கொண்டனர். முக்கிய விஷயம், சர்வதேச அணுசக்தி அமைப்பு தாக்குதலுக்குள்ளான ஈரானிய தளங்களுக்கு வெளியே அணுசக்தி கதிர்வீச்சு அதிகரிப்பை கண்டறியவில்லை என்று கூறியது. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகரின் மூத்த ஆலோசகரான மெக்தி மிஹாமடி சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவித்த போது போர்டோ அணு ஆலையில் உள்ளவர்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதாகவும் அங்கு ஏற்பட்ட சேதத்தை உடனடியாக கணிப்பிட முடியாது என்றும் தெரிவித்தார். அதன் அர்த்தம் போர்டோ அணு ஆலையில் அமெரிக்கா தாக்கப் போகிறது என்ற தகவல் ஈரானுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்க வேண்டும்.
அதை அமெரிக்காவை ஈரானுக்கு அறிவித்திருக்கலாம் அல்லது மூன்றாவது தரப்பு மூலம் கூறப்பட்டிருக்கலாம். அமெரிக்கா இப்போது ஈரானுடன் நேரடி தொடர்பில் உள்ளதால் நேரடி அறிவிப்பும் சாத்தியமே. ஈரான் ராஜதந்திர ரீதியாகவோ அல்லது ராணுவ ரீதியாகவோ எவ்வாறு பதிலடி கொடுக்கும் என்பது உடனடியாக தெரியவில்லை. இன்று ஞாயிற்றுக்கிழமை ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்காக துருக்கியில் உள்ள ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஈரான் தனது இறையாண்மை நலன் மற்றும் மக்களை பாதுகாக்க அனைத்து விருப்பங்களையும் கொண்டுள்ளது என்று மட்டுமே கூறினார். அந்த பொதுப்படையான அறிவிப்பு ஈரான் இன்னமும் தீர்க்கமான முடிவு ஒன்றை எடுக்கவில்லை என்பதையே காட்டுகின்றது. அதே நேரத்தில் இஸ்ரேலில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணையில் தாக்குதல்கள் வரவிருப்பதாக எச்சரித்தன. இந்த தாக்குதலில் குறைந்தது 16 பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். தாக்குதல் பற்றிய முழுமையான தகவல்கள் இன்னமும் வெளியாகவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் ரஃபால் மரியானா குரூசி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து நாளை திங்கட்கிழமை அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதாக கூறினார். அவரது அறிவிப்பில் ஈரானில் உள்ள அவசர சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சர்வதேச அணுசக்தி அமைப்பு IAEA-யின் ஆளுநர்கள் குழுவின் அவசர கூட்டத்தை நாளை கூட்டுகிறேன் என்று குரோசி தெரிவித்துள்ளார். ஈரானின் முக்கிய அணு ஆலைகள் மீதான அமெரிக்க நேரடி தாக்குதலை தொடர்ந்து ஈரானின் போர்டோ அணுசக்தி நிலையத்தின் திசையிலிருந்து புகை எழுவது ஈரானிய அரசு ஊடகங்கள் ஒளிபரப்பிய காணொளி காட்டுகின்றது. ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான IRNA-யால் பகிரப்பட்டு சாலையின் நகரும் வாகனத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த காணொளி அடி வானத்தில் ஒரு பெரிய கரும்புகை மேகம் எழுவதை காட்டுகின்றது. போர்டோவின் மேல் வானத்தில் தெரியும் ஒரே புகை போர்டோ அணுசக்தி நிலையத்தில் இருந்துதான் என்று ஒரு குரல் கூறுவதை அந்த காணொளியில் கேட்கலாம். புகையின் மூலத்தை சுயாதீனமாக சரிபார்க்க முடியாது. CNN தொலைக்காட்சியின் புவி இருப்பிட ஆய்வின் அடிப்படையில் அந்த காணொளி ஈரானின் போர்டோ அணுசக்தி நிலையத்திலிருந்து மேற்கே 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெக்டான்கோம் தனி வேகப்பாதையில் எடுக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் தாக்குதல்களால் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டன என்று கூறியதை சற்று முன் ஈரானிய அதிகாரிகள் சேதத்தை குறைத்து மதிப்பிட்டுள்ளனர். ஒரு ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் அரசு நடத்தும் ஊடகங்களில் செய்தியாளர்களிடம் போர்டோ பெரிய அளவில் சேதமடையவில்லை என்றும் தாக்குதல்கள் போர்டோவின் வெளியேறும் மற்றும் நுழைவு சுரங்க பாதைகளை மட்டுமே சேதப்படுத்தியுள்ளன என்றும் கூறியுள்ளார். வசதியையே சேதப்படுத்தவில்லை என்றும் கூறினார். போர்டோ அணுசக்தி ஆலை மத ரீதியாக ஈரானின் புனித நகரமான கோமுக்கு அருகில் உள்ள பல மலைகளில் ஆழமாக புதைந்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க நேரடி தாக்குதல்களின் பின் பரபரப்பான சம்பவங்கள் தொடரும் என்று எதிர்பார்க்கலாம். பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நமது வளமையான பதிவேற்றங்களை விட மேலதிக பதிவேற்றங்கள் தகவல்கள் கிடைக்க வெளியிடப்படும்.